வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். இப்படி தான் வெண்டைக்காயை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி இது எங்களோட ஸ்டைலில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வெண்டைக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நாங்கள் வெறும் வெண்டைக்காய் மட்டும் குழம்பு வைக்க போகிறோம். நாங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குது. இப்போ மிளகாய் தூள் இருக்குது. எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் செய்யக்குள்ள காட்டுறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இனி சுவாரஸ்யமான வீடியோலாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டைக்காய் குழம்புக்கு தேங்காய் பூ வந்து நாங்கள் வந்து மிக்ஸியில் அடிக்க போகிறோம். மிக்ஸியில் அடித்து பால் பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நிறைய தேவையில்லை, குழம்புக்கு வந்து நிறைய தேவையில்லை. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ரெசிபி. இது வந்து நாங்களாக வந்து ஒரு இது செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பால் அடித்து எடுத்துட்டோம். பார்த்தீங்களா தெரியும். நிறைய பால் தேவையில்லை, கொஞ்சம் போல் இருந்தால் காணும் குழம்பு. அதனால் இந்த வெண்டைக்காய் வந்து தண்ணி மாதிரி இல்லை, பிரட்டுற மாதிரி எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து பால் எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு தான், இவ்வளோ பால் வந்து போதுமானது. சரி வாங்க நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து சமைக்கிறது எப்படின்றத வந்து இப்போ வந்து பார்ப்போம். இதுக்கு நிறைய ரெசிபி, நிறைய வந்து இதெல்லாம் தேவையில்லை. நான் என்னென்ன போடுறேன்ன்றதெல்லாம் வீடியோவில் காட்டுறேன். வாங்க. எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்படி ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் சூடு செய்யணும். சட்டி சூடாகின பிறகு என்னென்னு சொன்னால் வெண்டைக்காயை வந்து இதில் போடணும். அது போடக்குள்ள இதில் வந்து அந்த தண்ணி இருக்குது, வெண்டைக்காய். அந்த தண்ணி வந்து வறண்டு வர வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றாமலுக்கு நல்லா வதக்கணும். அது அந்த வதங்கி வரும். எண்ணெய் ஊற்றாமலுக்கு இதை வதக்கி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது வந்து எண்ணெய் ஊற்றாமலுக்கு வந்து நல்லா வந்து இந்த வதங்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து உப்பு தண்ணி மட்டும் கொஞ்சம் கலந்துருக்கிறோம். இது வந்து அவிகிறதுக்கு. இப்போ பார்த்தா இதை வந்து நல்லா வந்து வறண்டு வரணும். இந்த தண்ணி இல்லாமல் நல்லா வறண்டு வந்ததுக்கு பிறகு தான் தேங்காய் ஊற்றணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு வச்சுக்கிறோம். இதை வந்து பொரிக்க போகிறோம். எல்லாம் ஊற்றி எல்லாம் சூடாகினது அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு போட்டு பொரிக்க சரி. இதை வந்து ஒரு பொரியல் மாதிரி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவோம். ஆனால் அது மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதை எப்படி விட்டால் இது வந்து நல்லா பொரியல் வரைக்கும் கிடங்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவு கொடுக்கலாம். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு இப்போ வெண்டைக்காய் அதே போல் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து நம்மளோட உரைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒன்றும் போடுறதில்லை. இவ்வளவுதான். வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் வதக்கிறதுக்கு மிளகாத்தூள் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் வெண்டைக்காய்க்கு வந்து தண்ணியே விடலை. அதை வந்து தண்ணி இருக்கும் அதில். அது இப்போ மூடின வழியாக தண்ணி இருக்கும். வடிவாக வந்து இது வேகணும். வெகி இப்போ திறந்து வைக்கணும். திறந்து வச்சு அந்த தண்ணி அவ்வளவும் வந்து வறண்டு வர அளவுக்கு திறந்து வச்சு சரி. அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுக்கவும். இப்போ வந்து நாங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் சுவைக்காக வந்து வெஜிடபிள் ரசமஸ் கொஞ்சம் போடணும். பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக போட தேவையில்லை. நல்லா உப்பு போட்டது, அதனால் உப்பு கூடிடும். இது பாருங்கள் நல்லா வந்து கொதித்து விட்டது. பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு ரெடி. வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடியாகிவிட்டது.
இப்போ வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடியாகி விட்டது. வீடியோ பிடிச்சிருந்தா இப்படி இந்த இந்த இது மெத்தடில் வந்து உங்களுக்கு செய்ய இருக்கும்னா செய்யுங்க. ஆனால் இது எங்கட மெத்தடில் வந்து நாங்கள் செஞ்சுட்டோம். ஆனால் கடுகு சீரகம்லாம் போடுவோம். இங்கே வந்து கடுகு சீரகம் சாப்பிட்றதில்ல ஒரு சிலர். அதனால் நாங்கள் வந்து ஒன்றும் போடாமல் இருக்குது. இது சிம்பிளாக வந்து செய்திருக்கிறோம். ஆனால் சூப்பராக இருக்கும். வெறும் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை இல்லைன்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் வந்து மாசி எதுவும் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிட்டு தேங்காய் பால் எல்லாம் வச்சிச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய். வாங்க சாப்பிடுவோம்.